ஜெனி, சிவானி வரீங்களா? பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் எல்லாரும். மணி அண்ணா, நான் வரேன் பைக்ல. என்ன ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவீங்களா ப்ளீஸ்? ஆசையா இருக்கு. சரிடா டீனு, வந்து பின்னாடி இருக்கோம், நல்லா கெட்டியமா புடிச்சுக்கோ. அண்ணா, எனக்கு பின்னாடி சீட்ல ஏறுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் முன்னாடியே ஏறிக்கிறேன். மணி சொன்னா கேளு, வேண்டாம், இந்த மாதிரி போகாதீங்க, எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட போகுது. சிவானி அக்கா, நீங்க வேற பயமுறுத்தாதீங்க, மணியை நான் சேஃபா தான் கூட்டிட்டு போவாரு. பைக்ல போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணியண்ணா என்னையோ ஒரு ரவுண்ட கூட்டிட்டு போங்க. காவியா குட்டி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்னை இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? மணி, எங்கடா போயிட்டு இருக்க? நாளைக்கு எங்களுக்கு பர்த்டே. மறக்காம நீயும் சிவானி, ஜெனி, காவியா குட்டி, டீனு எல்லாரும் வந்துருங்க, சரியா? பர்த்டே பார்ட்டில சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். பெரிய கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜாரா ஜோயா. அப்படின்னா நாளைக்கு ஜாலியா இருக்க போகுதுல. ஆமா ஜெனி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஜாரா ஜோயா பர்த்டேவை நல்லா சூப்பரா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். மணி, நாளைக்கு காலையில் வரும்போது எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம ஃபங்க்ஷனில் சூப்பராக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்டா. சும்மா போனால் நல்லா இருக்காதுல்ல. நான் போய் என்னோட உண்டியலில் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்குறேன், சரியா? நான் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கிட்டு தாண்டா வருவேன். சரி, பாய். ஜெனி இரு, நானும் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு கிஃப்ட் வாங்க உன் கூட வரேன். ஜாரா, ஜோயா, விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். பர்த்டே அன்னைக்காவது கொஞ்சம் நேரமா எழுந்திருங்க பார்க்கலாம். நான் பாரு சாரி கட்டி அலங்காரம் பண்ணி ரெடி ஆயிட்டேன், நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. டேடி வேற ஒர்க் போயிட்டாரு, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொன்னாரு. கேக் கட் பண்ற டைமுக்குள்ள கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? மம்மி ப்ளீஸ் மம்மி, 5 மினிட்ஸ் மட்டும் தூங்கிக்கிறோம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. எவ்வளோ 5 மினிட்ஸ் சொல்லுவீங்க ஜாரா ஜோயா? அதெல்லாம் தூங்குனது போதும், ரெண்டு பேரும் எந்திரிக்கிற வழியை பாருங்க. பர்த்டே அன்னைக்காவது கொஞ்சம் நேரமா எந்திரிக்கலாம்ல. இப்படியே பேசிட்டே இருந்தா நீங்க கேட்க மாட்டீங்க. இருங்க, அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறேன், அப்பதான் நீங்க முழிப்பீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இருங்க, நீங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தொளிக்கிறேன், அப்பதான் நீங்க எந்திரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வர்றதுக்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா கண்டிப்பா தண்ணி ஊற்ற தான் போறேன். பரவாயில்லையே, நல்ல பசங்க தான் போல. தண்ணி ஊற்றுவான்னு சொன்னதோ பயந்து எழுந்துட்டீங்களே. சரி, எழுந்து வாங்க, தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சு விடுறேன். அப்புறம் சிகக்கா பொடி போட்டு குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் மாத்திக்கலாம். சரி மம்மி, நானே ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஜோயா, இப்படி சோம்பேறி பிள்ளையா இருக்கக்கூடாது, சரியா? நல்லா சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கோ எப்பவும். ஃபோன் எங்கேயோ ரிங் ஆகுதே, ஃபோனை எங்கே வச்சேன்? தோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே தான் இருக்கா. எடுத்து யாருன்னு பார்ப்போம். ஸ்பீக்கரில் போடுவோம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஆண்டி, நான் தான் மணி பேசுறேன். சொல்லுப்பா மணி, என்ன காலையிலே கால் பண்ணியிருக்க? அதுவா ஆண்டி, ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். ஜாரா ஜோயா எழுந்துட்டாங்களா? இப்பதான் ரெண்டு பேரும் எழுந்து குளிக்க போயிருக்காங்க மணி, ஒரு நிமிஷம் இரு. ஜோயா போய் குளி, ஜாரா குளிச்சுட்டு வந்திருப்பா, நீயும் போய் குளி. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத, போய் ரெடி ஆகு. சொல்லுப்பா மணி, ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தியே, என்ன விஷயம்? ஆண்டி, டெக்கரேஷனுக்கும் கேக்குக்கும் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, கொடுத்துட்டீங்களா ஆண்டி? இல்லப்பா மணி, இனிமே தான் கொடுக்க போறேன். ஆண்டி, நீங்க பர்த்டே கேக்குக்கும் டெக்கரேஷனுக்கும் எந்த ஆர்டரும் கொடுக்க வேண்டாம், நாங்களே அவங்களுக்கு சர்ப்ரைஸா டெக்கரேஷனும் கேக்கும் பண்ணிடலான்னு இருக்கோம். சரிப்பா மணி, வச்சிடறேன். எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க ஜாரா ஜோயாவோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன்.
அதோ அந்த பீர்வால தான் வச்சிருக்கேன், ரேக்ல இருக்கும், நல்லா தேடி பாருங்க. 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியா இருக்கும். மம்மிக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே தேடி பார்த்து எடுத்து போடுங்க. சாரா, மம்மி எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னு உனக்கு புரியுதா? எனக்கு எதுவுமே புரியல. எங்க இருக்குன்னு தேடுறதெல்லாம் எனக்குலாம் ஆகாது. நான் போய் ஹேர் ஸ்டைல் பண்றேன். நீ என்னோட Dress-ஐயும் சேர்த்து தேடி எடுத்து வச்சிரு, சரியா? நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து Dress சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, சீக்கிரமா தேடி எடுத்து வை. நான் அதுக்குள்ள போய் மேக்கப்லாம் பண்ணிட்டு வரேன். சாரா, இங்க வந்து பாரு கொஞ்சம். இந்த கண்ணாடியில பார்க்க நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்ல? வாவ், செம கியூட். அடி பாவி, சரியான சோம்பேறியா இருக்கு ஜோயா. நீ ட்ரெஸ் தேட கஷ்டப்பட்டுட்டு என்னையே வேலை வாங்குறியா? சரி இருக்கட்டும், நானே போய் பார்க்கறேன். மம்மி சொன்னாங்க ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஈஸியா எடுத்துடலான்னு நினைக்கிறேன். மம்மி எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் வந்து எடுத்து தந்துட்டு போவீங்களா? இந்த ரேக்ல பாப்போம். ரேக்ல எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்லாம் நம்ம போன பர்த்டேக்கு வாங்கினது. இந்த பர்த்டேக்கு மம்மி தைக்க கொடுத்து ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்களே. இதோ இங்கதான் இருக்கா, முன்னாடியே இருக்கு. 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியா இருக்கு. ஜோயா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வந்து பாரு ஜோயா, ட்ரெஸ் கலரே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டு வந்து Dress சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல சாரா. சரி, மம்மி என்ன கலர்ல Dress வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். Dress வாங்க போகும்போது கூட கூட்டிட்டு போகல. இந்த கலரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் Dress போட்டா நான் ரொம்ப சூப்பரா இருப்பேன்ல. என் Dress நான் எடுத்துட்டேன். நான் போய் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். அதுக்கு அப்புறம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, சரியா? பை. நான் தான் ஃபர்ஸ்ட், நீ தான் செகண்ட். கண்டுபிடிச்சது நானே. இவளுக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தியா? சரி, நம்மளும் போய் மாத்திட்டு வருவோம். மம்மி, உங்களுக்கு இந்த Dress எப்படி இருக்கு? எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கும்ல? உங்க 2 பேரையும் இந்த ட்ரெஸ்ல பார்க்க அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. என்னோட கண்ணே பற்றும். கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ஈவினிங் வந்து சுத்தி போடணும். டேடியும் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, டைம் ஆச்சு, நம்ம எல்லாரும் பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பலாம் வாங்க.